20,000 பட்ஜெட் செக்மெண்ட் இருக்குல்லே ரொம்ப ஹாட்டஸ்ட் செக்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கான இந்த தேதியில வந்துட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் அந்த கவலையை இனிமே விடுங்க. இன்னைக்கு நம்ம பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் போன், பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் போன், ஆல்ரவுண்டர் அண்ட் பெஸ்ட் பேட்டரி அப்படிங்கிறது போல பிரிச்சு பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போல் வீடியோக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க டெக் பத்தி லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம சேனல் எப்பலாம் வீடியோஸ் அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போகணும். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க மொபைல் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இருக்கலே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பிரஸ் மாதிரியே இருக்கணும். கூடவே எந்த ஒரு ஃப்ளோட் பிளட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. மோட்டோல மோட்டோ G86 பவர் 5G கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைல்ல உங்களுக்கு 6.67 இன்ச்ல 1.5K POLED சூப்பர் HD பிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 4500 நிட்ஸ்க்கான பீட் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 1400 நிட்ஸ்க்கான HDMI மோட் பிரைட்னஸ்மே கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் யூடியூப்ல HDR10+ சப்போர்ட்மே கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது இதுல உங்களுக்கு கார்னிங் கவுலா கிளாஸோட ஹை ப்ரொடக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால டிஸ்பிளேல எந்த ஒரு குறையுமே பண்ணாம மோட்டோ தரமா பண்ணிருக்கோம். பேட்டரின்னு பார்க்கும்போது இதுல உங்களுக்கு 6700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றது 33 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்மே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இதுல உங்களுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7400 கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இதுல உங்களுக்கு அலைவியை பேஸ் பண்ணி Android 15 இந்த மொபைல் ரன் ஆகுது. பட் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கான் என்ன அப்படின்னா, அந்த மொபைல்ல உங்களுக்கு அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல்ல 1 இயர்க்கான OS அப்டேட் அண்ட் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இது ரொம்பவே கம்மியான ஒரு அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே தான் இந்த மொபைல்ல. அதுலயும் குறிப்பா உங்களுக்கு பட்ஜெட் ஒரு ஃபிக்சிபிள், அதாவது ஒரு ஃபிளெக்சிபிள் ஒரு அமௌண்ட் தான் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அண்ட் அதே மாதிரி மோட்டோ யூவி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமா இந்த பட்ஜெட்டுக்கு ட்ரை பண்ணலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறதா நீங்க கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் எங்களுக்கு நல்ல ஒரு கேமரா ஸ்மார்ட் போன் வேணுங்கிறவங்களுக்கு CMF நத்திங் போன் 2 Pro இந்த மொபைல்ல உங்களுக்கு 6.67 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் ஃபிளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 2000 ஹெர்ட்ஸ்க்கான பீட் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் இதுல பார்க்கும்போது இதுல உங்களுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7300 Pro கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. பட் இந்த டைம் சர்ப்ரைசிங் 33 வாட்ஸுக்கான சார்ஜர் அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே வந்தது. பட் இதுல ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒன்லி இந்தியா வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் தான் அவைலபிள். நீங்க ஃபாரினர்ஸ் யாராச்சும் எடுக்கீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் வராது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது நத்திங் வைஸ் பேஸ் பண்ணி Android 15 இந்த மொபைல் ரன் ஆகுது. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது 3 இயர்ஸ்க்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட்ஸ் அண்ட் 6 இயர்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பான்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா டிசைன் UAன்னு பார்க்கும்போது இந்த மொபைல் இந்த பட்ஜெட் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுங்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய மூணாவது மொபைல் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல, அதுவும் ரியல்மில இருந்து Realme P3 Pro 5G இந்த மொபைல உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல தான் குவாட் கேர் டிஸ்பிளேயோட இந்த மொபைல் வருது. ஸோ உங்களுக்கு குவாட் கேர் டிஸ்பிளே யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமா இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி. இதை சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்மே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 7th Gen 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பர்ஃபார்மன்ஸுக்கு நல்ல ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரியல்மில இருந்து இந்த ஒரு மொபைல் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மொபைலா இருக்கும். ஸோ நீங்க அப்சல்யூட்லி தாராளமா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய 4வது மொபைல் யாருக்காக அப்படின்னா, எங்களுக்கு பட்ஜெட் 15,000 தான். பட் இருந்தாலும் எங்களால எக்ஸ்ட்ரா ஒரு 1000 இல்ல 2000 போட முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு Realme P3 5G இந்த மொபைல உங்களுக்கு 6.67 இன்ச்ல பிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி. இதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்மே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இதுல உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 6th Gen 4 கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது இந்த மொபைல உங்களுக்கு பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் அண்ட் இன்னொரு செகண்டரி கேமரா, அது ஒரு 2 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமராமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது Realme பேஸ் பண்ணி Android 15 இந்த மொபைல் ரன் ஆகுது. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட்ஸ் அண்ட்
3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படிங்கிறது தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வந்துட்டு 16,000 தான் வந்துட்டு பட்ஜெட். அதுக்கு மேலே என்னால் வந்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுடைய லாஸ்ட் ஃபைனல் மொபைல், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மொபைல், அதுவும் இந்த பிராண்ட்லேயே அப்படின்னு எனக்கே வந்து தோணுச்சு. Oppo K13 5G தான். இந்த மொபைலில் உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான சூப்பர் குவாட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 6S Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது கலர் வைஸை பேஸ் பண்ணி Android 15 இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட் அண்ட் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் பட்ஜெட் வந்துட்டு 18,000 அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் வந்து ட்ரை பண்ணலாம். இதோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மொபைல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதனால தான் டாப் 5 மொபைல்ஸ் அண்டர் 20,000. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி எவ்வளோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நியூவாக மொபைல் வாங்கப்பட, அதுவும் அண்டர் 20,000 பட்ஜெட் செக்மெண்ட் வாங்கப்பட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் கரண்டாக இப்போ என்ன மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் எத்தனை இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய டெக்னாலஜி வந்தோம்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நான் அடுத்த வீடியோ வந்து உங்களை எல்லாரையும் வந்துட்டு பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.